வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் எம்எல்ஏக்கள் மற்றும் மாஜி எம்எல்ஏக்களை வீடியோ காலில் தோன்றி மிரட்டிய சைபர் கிரைம் மோசடி கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் தீபாவளிக்கு முன்பாக ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு 2 கிலோ இலவச சர்க்கரை, 10 கிலோ இலவச அரிசி வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுவை மாநிலத்தில் கரும்பு பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை பெறுவோர் அதற்காக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரியங்குப்பத்தில் ஜெயமூர்த்தி அறக்கட்டளை நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ பரிசோதனை முகாமில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களை வீடியோ காலில் தோன்றி மிரட்டிய சைபர் கிரைம் மோசடி கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மற்றும் வேறு பிராந்தியத்தை சேர்ந்த இரு தேசிய கட்சிகளின் 2 எம்எல்ஏக்களும் மாஜி எம்எல்ஏ என 3 நபர்கள் சைபர் கிரைம் மோசடிக்காரர்களின் வலையில் சிக்கியுள்ளனர். மூவரையும் தனித்தனியாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு சைபர் கிரைம் மோசடி கும்பல் வீடியோ காலில் தொடர்பு கொண்டது. வீடியோ காலை அட்டன் செய்தவுடன் மறுபக்கத்தில் நிர்வாணமாக ஒரு பெண் தோன்றியுள்ளார். அடுத்த சில நிமிடத்தில் அந்த வீடியோ கால் இணைப்பை மூவரும் துண்டித்து விட்டனர். அடுத்த சில நிமிடத்தில் சைபர் கிரைம் மோசடி கும்பல் எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டு நீங்கள் நிர்வாணமான பெண்ணுடன் பேசும் வீடியோ பதிவு உள்ளது, குறிப்பிட்ட தொகையை கொடுத்தால் வீடியோவை வெளியிட மாட்டோம், மறுத்தால் சமூக வலைதளத்தில் வீடியோவை வெளியிட்டு விடுவோம் என மிரட்டினார்கள். இது குறித்து மூவர் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் மிரட்டல் விடுத்த மர்ம நபர்கள் குறித்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் தீபாவளிக்கு முன்பாக ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு 2 கிலோ இலவச சர்க்கரை, 10 கிலோ இலவச அரிசி வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, நமது மக்கள் அதிகம் எதிர்பார்க்கும் ரேஷன் கடைகள் திறப்பது குறித்து அரசு முடிவு எடுத்துள்ளது. தீபாவளிக்கு முன்பாக அனைத்து ரேஷன் கடைகளையும் திறக்க ஏற்பாடு செய்துள்ளோம். முதலில் ரேஷனில் 2 கிலோ இலவச சர்க்கரை, 10 கிலோ இலவச அரிசி தீபாவளிக்காக வழங்கப்படும். கடைகளில் பணியாற்றுவோருக்கு 1 மாத சம்பளம் தரப்படும். பிறகு தொடர்ந்து சம்பளம் தர நடவடிக்கை எடுக்கப்படும். ரேஷனுக்காக ரூபாய் 1.45 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளோம். அடுத்து அரிசி, சர்க்கரை டெண்டர் வைத்து வழங்குவோம். இலவச அரிசியை வீடு தேடி சென்று தர அரசு ஆலோசனை செய்யும். ரேஷன் கடை திறந்தவுடன் அங்கேயே தருவோம். மாநில அரசு தீர்மானத்தை மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளது. டெல்லி சென்று பிரதமர் மோடியை சந்திக்கும் எண்ணமும் உள்ளது. நடிகர் விஜய்க்கு வாழ்த்துக்கள். அவர் நன்றாக வர வேண்டும். மனதார வாழ்த்துகிறேன். இதுவரை மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு வரவில்லை. அழைப்பு வந்தால் பிறகு சிந்திப்போம் என்றார். புதுவை மாநிலத்தில் கரும்பு பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை பெறுவோர் அதற்காக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் கீழ் தட்டாஞ்சாவடியில் செயல்படும் கூடுதல் வேளாண் இயக்குநர் பயிற்சி வழி தொடர்பு திட்ட அலுவலகம் மூலமாக உற்பத்தி மானிய திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அதன்படி பயிர் உற்பத்தி தொழில்நுட்பத்தில் நெல், பனிலா, பயிர் வகைகள், சிறுதானிய பயிர்கள், கரும்பு, பருத்தி, எள் மற்றும் தீவன புல் ஆகியவற்றிற்கு உற்பத்தி மானியம் வழங்கப்படுகிறது. நிகழாண்டில் 2024-25 கரும்பு பயிர் சாகுபடி செய்யும் பொது பிரிவு விவசாயிகளுக்கு 1 ஏக்கர் கரும்பு பயிருக்கு ரூபாய் 10,000 மற்றும் அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு ரூபாய் 11,000 வீதம் உற்பத்தி ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது. ஆகவே கடந்த செப்டம்பர் 30 வரை கரும்பு பயிர் பயிரிட்டுள்ள தகுதியான விவசாயிகள் இந்த திட்டத்திற்கு கரும்பு பயிருக்கான மானிய தொகையை பெற விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரியங்குப்பத்தில் ஜெயமூர்த்தி அறக்கட்டளை நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ பரிசோதனை முகாமில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ஜெயமூர்த்தி அறக்கட்டளை சார்பில் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் முருகப்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய திடலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஜெயமூர்த்தி அறக்கட்டளை தலைவர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு கண்ணில் புரை, கண்ணில் பூ விழுதல், ரத்த அழுத்தம் ஆகியவை குறித்து சிகிச்சையும் ஆலோசனைகளும் வழங்கினார்கள். அதேபோன்று எம்விஆர் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு ரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், ரத்த பரிசோதனை, இசிஜி, எலும்பு தேய்மானம் பற்றிய இலவச மருந்துகள் மற்றும் ஆலோசனைகளையும் வழங்கினார்கள். இம்முகாமில் சிறப்பு விருந்தினராக கதிர்காமம் தொகுதி திமுக பிரமுகர் வடிவேல் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த இலவச மருத்துவ முகாமில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர்.
பாவேந்தர் பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கலைப்பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிபெருமாள் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். பாவேந்தர் பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் இன்று நடைபெற்றது. புரட்சி கவிஞரும் முடியரசனாரும் என்ற தலைப்பிலான 71வது நிகழ்ச்சிக்கு அறக்கட்டளை தலைவர் கோ பாரதி தலைமை தாங்கினார். அறக்கட்டளை செயலர் வள்ளி, இசை சுடர் கிருஷ்ணகுமார், படைப்பாளி ரமேஷ் பைரவி, மதன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். பட்டிமன்ற நடுவர் உமா என்கிற அமலோற்பவமேரி விடுதலை வீரர்கள் என்ற தலைப்பில் திருப்பூர் குமரன், சுப்பிரமணிய சிவா ஆகியோர் பிறந்தநாள் சிறப்புரை ஆற்றினார். மேலும் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கலைப்பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிபெருமாள் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். இந்த விழாவில் தமிழ் ஆர்வலர்கள், பெற்றோர்கள் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடக்கப்பள்ளி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திருக்குறள். கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கட்டதனால் நாயர் பயனின் குணாளர்கள் நஷ்டார் தொழாரை ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபா சார்பில் 32ஆம் ஆண்டாக 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை சென்றனர். ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபா சார்பாக தொடர்ந்து 32ஆம் ஆண்டாக திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை செல்வதற்காக கடந்த மாதம் 17ஆம் தேதி பாரதி பூங்காவில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபா தலைவர் ஜெயச்சந்திரன் தலைமையில் பக்தர்கள் திருச்சிற்றம்பலம் கூற்றோடு தனியார் திருமண மண்டபத்தில் திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பிய வண்ணம் திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை புறப்பட்டனர். புதுப்பேட்டை புத்தலாயம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள ஆஞ்சநேயருக்கு நடைபெற்ற 108 பால்குட அபிஷேக ஆராதனை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டை புத்தலாயம் மாரியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் ஆலயத்தில் உள்ள ஆஞ்சநேய பெருமானுக்கு 3ஆம் ஆண்டாக 108 பால்குட அபிஷேக ஆராதனை விழா நடைபெற்றது. ஆஞ்சநேயருக்கு பால், பழம், பன்னீர், சந்தனம், மஞ்சள் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பெண்கள் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆஞ்சநேய குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். இவ்விழாவில் ஆலய நிர்வாக அதிகாரி சண்முகம், ஆலய முன்னாள் தலைவர் ராமமூர்த்தி, என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் வேலாயுதம், கணேஷ், முருகேசன் மற்றும் செல்வம், மணிகண்டன், தினகரன், ஐயப்பன், சந்துரு, கிஷோர் மற்றும் ஆஞ்சநேய குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், மகளிர் மற்றும் இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஜெய் ஸ்ரீராம். புதுச்சேரி ஸ்ரீ வெங்கடாஜலபதி பஜனை கூடம் சார்பில் 61ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமையொட்டி நடைபெற்ற ரதோற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி வைத்திக்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத பக்தவச்சல குண பாண்டுரங்கன் சன்னதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி பஜனை கூடம் சார்பில் 61ஆம் ஆண்டு புரட்டாசி மாத உற்சவம் கோலாகல திருவிழா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புரட்டாசி மாத 3ஆம் சனிக்கிழமையான இன்று ரதோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து வைத்திக்குப்பம் பஜனை கூடத்திலிருந்து திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. அப்பொழுது பக்தர்கள் பஜனை பாடல்கள் பாடியபடி சென்றனர். இதில் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கிறிஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளியில் நடைபெற்ற போக்குவரத்து விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருபாதி கலந்து கொண்டு போக்குவரத்து விழிப்புணர்வு தொடர்பான விளக்கங்களை மாணவர்களிடையே எடுத்துரைத்தார். புதுச்சேரி தொண்டமானதம் பகுதியில் உள்ள கிறிஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளியில் போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளி முதல்வர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் SP மோகன்குமார், இன்ஸ்பெக்டர்கள் கோகுலகிருஷ்ணன், செந்தில் கணேஷ், உதவி ஆய்வாளர் சிவக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக போக்குவரத்து காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் திருபாதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பாக விளக்கங்களை மாணவர்களிடையே எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் போக்குவரத்து போலீசார் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் MLAக்கள் மற்றும் மாஜி MLAக்களை வீடியோ காலில் தோன்றி மிரட்டிய சைபர் கிரைம் மோசடி கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் தீபாவளிக்கு முன்பாக ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு 2 கிலோ இலவச சர்க்கரை, 10 கிலோ இலவச அரிசி வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார்.
புதுவை மாநிலத்தில் கரும்பு பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை பெறுவோர் அதற்காக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரியங்குப்பத்தில் ஜெயமூர்த்தி அறக்கட்டளை நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ பரிசோதனை முகாமில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.